நெவரஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். நாடே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாயிருக்குதுங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள் வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தல் என்றைக்கு நடக்கவிருக்கிறது, எப்படி நடக்கவிருக்கிறது அப்படின்ற செய்தியை அறிவிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தேர்தல் திருவிழா அப்படிதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான நடைபெறும். கிட்டத்தட்ட 98 கோடி மக்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல வாக்களிக்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பதிந்திருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் ஒரு 1.8 கோடி பேர் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் இளம் தலைமுறை வாக்காளர்கள் இந்த எலெக்ஷன்ல பங்கேற்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியிட்டிருக்கிறாரு. அதன் போலவே ஒரு சில கட்டுப்பாடுகள், அதாவது எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மத ரீதியாக யாரையும் துன்புறுத்தக்கூடாது, தனிப்பட்ட ரீதியில் யாரையும் புண்புறுற மாதிரி பேசக்கூடாது, கட்சி தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் கொஞ்சம் கண்ணியம் காக்க வேணும் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பர படங்களை உண்மையாக இருக்கிறது போல எடுக்கக்கூடாது. அதாவது விளம்பர படத்தை விளம்பர படமாகவே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தத்ரூபமாக உண்மையாக நடந்தது போல பல விளம்பர படங்கள் வெளியானது. அது பல பேசுகளுக்கெல்லாம் உங்களுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரியாக உண்மையான சம்பவம் போல ஒரு விளம்பர படத்தை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் கிட்டத்தட்ட பல சவால்களை எதிர்கொண்டு தான் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ளவிருப்பதாகவும், பட் நல்ல முறையில் கண்டிப்பாக நடத்தி தீருவோம் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக இந்த மக்களவை தேர்தல் நடக்கவிருக்குது. இதுல முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு இடம்பெற்றிருக்குது. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி தான் தமிழ்நாட்டிற்கு வாக்குப்பதிவு நாள் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு வந்திருக்கிறது பல விமர்சனங்களை எழுப்புது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 2 மாதங்களா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருந்தாரு. என்ன இது, என்ன காரணம் அப்படின்றப்ப சரி தேர்தலை முன்னிட்டு வராரு அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா இந்த முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுல வரதுனால வாய்ப்புகள் அவ்வளவா இருக்காது, கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக மோடி அவர்கள் முன்னாடியே வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் எழுறத பார்க்க முடியுது. இதன் மூலியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தான் ஒரு தேர்தல் தேதியை முடிவு பண்ணணும், ஆனா இங்க ஒரு ஆளும் கட்சி முடிவு பண்ணிக்கிறது மிக மனவேதனையாக உள்ளதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 55 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த இருக்கு. இதுல முதற்கட்ட தேர்தலில் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19 நடக்குது, 2ஆம் கட்டம் ஏப்ரல் 26, 3ஆம் கட்டம் மே 7, 4ஆம் கட்டம் மே 13, 5 மே 20, 6 மே 25, இறுதி கட்டம் அதாவது 7ஆம் கட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 1 அன்னைக்கு நடக்குதுங்க. வாக்கு எண்ணிக்கை நாள் ஜூன் 7. இன்னும் தமிழ்நாட்டுல எந்தெந்த கட்சிகள் எதனுடன் கூட்டு அப்படின்ற ஒரு முடிவு வரத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தல் அறிவிப்பானது பலரது மத்தியில ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்ன வரைக்கும் பாமக, தேமுதிக, அதிமுக கூட்டணி கட்சிகள் கூட எதனோட இருக்கிறாங்க அப்படின்ற இன்னும் அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. பல புது கட்சிகள் உள்ள வந்திருக்கிறாங்க. சில கட்சிகள் புது கட்சி ஆரம்பிச்சு அதற்குள்ளார பாத்தீங்கன்னா கட்சிகளே கலைச்சிட்டாங்க. இப்படி பல செய்திகள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேர்தலை ஒட்டி பல விஷயங்கள் நம்ம செய்திகளை பார்த்துட்டே வரோம். இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ரொம்ப நெருங்கி வந்திருக்கு. ஏப்ரல் 19 அப்படின்றது மிகவும் குறுகிய காலகட்டம். இதை எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து என்னன்றதை பார்ப்போம். மேலும் தேர்தல் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம நெவரஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.